வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ எம் DK தினேஷ் குமார். ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கே யாரும் பிளாக் பண்ண வேண்டாம். ஒரு 1 days வந்து ஃபுல்லாக டைம் எடுத்து நல்லா அனாலிசிஸ் பண்ணி எந்தெந்த காலேஜை உங்கள் சாய்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் லாக் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் தட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீஜியனில் எந்த காலேஜ் வைக்க போறீங்க, எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் வைக்க போறீங்க அப்படிங்கிறதுலையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு காலேஜில் இந்த கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு மைண்டில் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே அதை வைக்க வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு 200 லிஸ்ட் 300 லிஸ்ட் போடலாம். அன்வான்டா நீங்கள் வைக்கிற ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்துச்சு அப்படின்னா நேராக அது வந்து காலேஜ் செலக்ட் ஆயிரு. ஸோ அதை பற்றியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சார் வந்து அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ரவுண்ட் 2ல போற ஸ்டூடெண்ட் வந்து கிளாரிட்டியா பிளான் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் வந்து எந்தெந்த காலேஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம், எவ்வளவு சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ டோட்டலா தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வேகன்சில எவ்வளவு சீட் கொடுத்துருந்தாங்க, ரவுண்ட் 1ல எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரவுண்ட் 2ல எவ்வளவு சீட்ஸ் வந்து டோட்டலா இருக்கு எல்லா கம்யூனிட்டிக்கு சேர்ந்து அப்படிங்கிறத வித் காலேஜ் கோட், காலேஜ் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோட கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற செக்ரி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 28 சீட்ல 27 சீட் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சீட்ஸ் வந்து வேகன்சியா இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 640 சீட் வந்து கவுன்சிலிங் அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுல 38 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 602 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிஜி கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல 93.92% கம்ப்ளீட் ஆயிருக்கு. 58 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. இந்த 58 சீட்ஸ் அப்படிங்கிறது இந்த SCA ST இந்த மாதிரியான இதுல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கோத்ரூ பண்ணலாம். அடுத்து வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 39 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்தது பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில அரௌண்ட் ஒரு 196 சீட்ஸ் இருக்கு. இதுல எந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் OCBC கூட இருக்குது. ஒருவேளை நீங்க 5 years கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அதை கன்சிடர் பண்ணலாம். இல்ல எனக்கு பிஹெச்டி மாதிரியான ஒரு காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமா 2006 கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கிற இந்த காலேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ACT கேம்பஸ்ல ஒரு 8 சீட்ஸ் வந்து வேகன்சி இருக்கு. மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 35 தான். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், இதுக்கு தனியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டா எழுதியிருந்தா தான் இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல 639 சீட்ல 453 சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 186 சீட்ஸ் இருக்கு. அதாவது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்லி வந்து கோர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. நீங்க இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 375 சீட்ல வந்து 207 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 168 சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா இருக்கணும், காலேஜ் வந்து ஓரளவுக்கு நல்ல ரேங்கிங்ல இருக்கணும், பிளேஸ்மெண்ட்டும் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதை யோசிக்காத அழகப்பா செட்டியார் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து ACT கேம்பஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ACT கேம்பஸ்ல அரௌண்ட் 257 சீட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 219 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில உங்களுக்கு 375ல 186 சீட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 189 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ்ல 297ல 147 சீட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 150 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 2ல இருக்கு. அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல 203 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 1ல முடிஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் 429 226 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோட்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 97 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 147 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 2ல வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில 130 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 2ல இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில 220 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில 310 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்து திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 203 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்துல 1013 காலேஜ் கோடு, இதுல வந்து 207 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 872 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் மதுரையில ஒரு 248 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2ல கம்ப்ளீட் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பத்தி 20 சீட் தான் போயிருக்கு. ரவுண்ட் 2ல நீங்க ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான் பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க இந்த லிஸ்ட்டை வந்து கோத்ரூ பண்ணலாம். அதுல ஒரு 248 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர்ல ஒரு 251 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன் காலேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 202 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 13 சீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனத்துல 14 சீட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 228 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில்ல 412 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 22 சீட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டிடியூஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட் தான் எடுத்திருக்காங்க. 102 சீட்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரிலேட்டடான கோர்சஸ், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கு. ஸோ கோர் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்றீங்க, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க யோசிக்காத சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் கிண்டியில் இருக்கிற காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோட் வந்து 5. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 39 சீட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அவுட் ஆஃப் 921. ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா 882 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனியில 259 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 11 சீட்ஸ் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா 26 சீட்ல ஒரு சீட் தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 25 சீட்ஸ் இருக்கு. ஒன்லி வந்து ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்கு, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஸ்பெஷலைசேஷன் மாதிரியான கோர்சஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வந்து ஆரணி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 215 சீட் ரவுண்ட் 2ல இருக்கு. 2 சீட் வந்து ரவுண்ட் 1ல எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடியில 2 சீட் அலாட் ஆயிருக்கு. 269 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர்ல 323 சீட் ரவுண்ட் 2ல இருக்கு. அடுத்தது வந்து திண்டுக்கல்ல 323 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் 324 சீட்ஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடலூர்ல 325 சீட் அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் இருக்கிற 3 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல யாரும் எடுக்கல. ரவுண்ட் 2ல இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. அதிக சான்சஸ் இருக்கு. எதுனா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர்ல இன்னும் 271 சீட் அப்படியே இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கவர்மெண்ட் திருநெல்வேலியில 270 சீட்ஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரத்திலையும் 245 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, சரி எனக்கு பினான்சியலா வந்து முடியல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா இதுல இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டயர் 2 டயர் 3ல இருக்கிற கவர்மெண்ட் நீங்க போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எடுத்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டுறதை விட நீங்க கவர்மெண்ட் காலேஜை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இதுல தாராளமா எடுக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்ட்டியோட ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நீங்க இன்வால்வ்மெண்ட் எடுத்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்களும் ஒரு நல்ல கம்பெனில பிளேஸ் ஆகலாம். வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாத கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எடுங்க. அடுத்தது ஈஸி ட்ரிபிள் எல்லாம் ஆட் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கோர்சஸும் கன்சிடர் பண்ணுங்க. ஒரு வீடியோலையும் நம்ம அதை பத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒன்லி கம்ப்யூட்டர், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான கோர்சஸ் தான் கன்சிடர் பண்றீங்க. நோ ப்ராப்ளம், வெல் அண்ட் குட். அதெல்லாம் சாய்ஸ்ல ஆட் பண்ணிட்டு அடுத்தது கோர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற கோர்ஸை போடுங்க. காரணம் என்னன்னா சாய்ஸ் லிஸ்ட்ல சம்டைம் வந்து நீங்க கொடுத்த லிஸ்ட் அலாட் ஆகாத போலாம். ஏன்னா இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 77,000+ ஸ்டூடெண்ட் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஒருவேளை நீங்க இதுல மிஸ்டேக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா காலேஜ் அலாட் ஆகாத ரவுண்ட் 3ல போயிட்டு எடுக்கிற மாதிரியான சான்ஸ் வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதுக்கான லிஸ்ட்டும் வந்து நான் கீழே பிடிஎஃப் கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து எந்தெந்த காலேஜ் எப்படி எந்த ஆர்டர்ல வைக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ வந்து நீங்க இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.